الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر، صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. قال النبي صلى الله عليه وسلم: إن الله لا ينظر إلى صوركم وأموالكم ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم، أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. அல்ஹம்துலில்லாஹ். சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சிய பாதையாக எடுத்து வாழ்ந்த உன்னத உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கின்ற, இனி வருகை தர இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலைத்து நிரப்பமான முறையிலே நிலவட்டுமாக. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஒரு மாதத்தினுடைய இரண்டாவது பிறையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த புனிதமான மாதம் என்பது இஸ்லாத்தினுடைய இரண்டு கடமைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அதிலே ஒரு கடமைதான் இறுதி கடமையான ஹஜ் என்று சொல்லக்கூடிய காபத்துல்லாவை தவாப் செய்வது, சஃபா மருவாவிலே தொங்கோட்டம் ஓடுவது, மினாவிலே தங்குவது, ஹஜ்ஜினுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள், ஹஜ்ஜிலே இருக்கக்கூடியவர்கள் இருவருமே குர்பானி என்கின்ற உயர்ந்த ஒரு அமலை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் என்பது அமையப்பெறுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையாம் அருள் குர்ஆனில் வல் ஃபஜ்ர் வலயாலின் ஆஷிர், அதிகாலை மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 10 நாட்களுடைய இரவை அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லி காமிக்கின்றான். இமாம்கள், முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காமிப்பார்கள், அது எந்த 10 நாளை அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லி காமிக்கின்றான். இஸ்லாத்திலே 12 மாதங்கள் இருக்கிறது. 12 மாதங்களில் எந்த மாதத்தினுடைய 10 நாள்? ரமலானுடைய 10 நாளா, அல்லது ரபியுல் அவ்வலுடைய 10 நாளா, அல்லது முஹர்ரத்தினுடைய 10 நாளா? எந்த 10 நாளை அல்லாஹ் சொல்கின்றான் என்றால், இப்பொழுது நாம் அமர்ந்திருக்கின்றோமே இந்த துல்ஹஜ் மாதம், இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 இரவுகளை தான், 10 நாட்களை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியமிட்டு சொல்லி காமிக்கின்றான்.
பொதுவா அல்லாஹ்த்தால சத்தியம் விடுறான்னு சொன்னா ஒரு சாதாரண விஷயத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் விட மாட்டான். மகத்துவம் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த காரியங்கள் மீது மட்டுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியம் விடுகின்றான். அல்லது அல்லாஹ் எதை சத்தியமிட்டு சொல்லிவிட்டானோ அது மகத்துவமானதாக சிறப்பு வாய்ந்ததாக ஆகிவிடுகிறது. இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களை நாம் சரியான முறையிலே கழிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் 24 மணி நேரங்கள் இருக்கிறது. இந்த 10 நாட்களில் 240 மணி நேரங்கள் இருக்கிறது. இந்த 240 மணி நேரங்களையும் நாம் வீணாக்கிவிடக் கூடாது. இதை சிறப்பான முறையிலே நாம் கழிக்க வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், அருமை தோழர்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகின்றான், அல்லாஹ் நேசிக்கின்றான், அல்லாஹ் அதை எதிர்பார்க்கின்றான். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாள் நீங்கள் செய்கின்ற அமலை போன்று வேற எந்த மாதங்களிலும் நீங்கள் செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் நேசிப்பதில்லை. துல்ஹஜ் மாதம் இன்னைக்கு 2வது பிறையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்னும் ஏறத்தாழ 7 நாட்கள் நமக்கு இருக்கிறது. இந்த 7 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் நேசிப்பதை போன்று வேறு எந்த மாதத்திலும் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய அமலை நேசிப்பதில்லை. அப்பேற்பட்ட மகத்துவத்திற்குரிய ஒரு மாதம். உடனே சுற்றிலும் இருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஜிஹாதை விட, அல்லாஹ்வின் பாதையிலே போருக்கு செல்வதை விட இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் நேசிக்கின்றானா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஆம், ஜிஹாதை விடவும் போருக்கு நீங்கள் செல்வதை விடவும் இந்த 10 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் நேசிக்கின்றான். ஆனால் போரில் சென்று கலந்து போரிலே ஒருவர் ஷஹீதாகிவிட்டால் அவருடைய அந்தஸ்து உயர்ந்து விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். இஸ்லாமியர்களிடத்திலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே 3 10 மிக மேன்மைக்குரிய 10 இருக்கிறது. அதில் முதன்மையானது எது தெரியுமா? ரமலானுடைய இறுதி 10 நாட்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. முதல் 10 2 10 நாம் செய்கின்ற அமலை விட ரமலானுடைய இறுதி 10களில் நாம் எண்ணிலடங்காத அமல்களை செய்வோம். கியாமுல் லைலிலே நாம் இருப்போம், நாம இஅ்திகாஃப் செய்வோம், நம்மால் முடிஞ்ச அளவுக்கு தர்மம் செய்வோம், முழு நேரமும் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்போம். அந்த இறுதி 10 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லைலத்துல் கத்ரை அல்லாஹ் ஒளித்து வைத்தான். அதுபோன்று முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், அதுபோன்று துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்பது மகத்துவமும் கண்ணியமும் நன்மைகளும் பொக்கிஷங்களும் குவிந்து கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த 10 நாட்கள் என்பது இருக்கிறது. ஏன் இந்த 10 நாட்கள் மகத்துவத்திற்குரியதாக மாறியது? ஏன் இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் விரும்புகின்றான் என்றால், இந்த 10 நாட்களில் தான் ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஹஜ்ஜினுடைய நாட்கள் இந்த 10 நாட்களில் தான் இருக்கிறது. இப்ராஹிம் நபிக்கு எண்ணிலடங்காத சோதனைகளில் இருந்து விடிவு காலம் இந்த நாட்களில் தான் கிடைத்தது. அல்லாஹ் இப்ராஹிம் நபியை கலீலாக இந்த நாட்களில் தான் தேர்ந்தெடுத்தான். எனவே இந்த 10 நாட்களை நாம் வீணாக்கிவிடக் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் 4 விஷயங்களை தவறவிட்டதே கிடையாது என்று ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி நஸை என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்படுகிறது. 4 காரியங்களை அல்லாஹ்வின் தூதர் தங்கள் வாழ்க்கையில் விட்டதே கிடையாது, மரண வரையிலும். அதில் முதன்மை காரியம் என்ன தெரியுமா? சுபுஹ் தொழுகையினுடைய முன் சுன்னத். சுபுஹ் தொழுகையினுடைய முன் சுன்னத் 2 ரக்காத்துகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு காலகட்டத்திலும் விட்டது கிடையாது. எந்த வெயில் காலத்திலும் விட்டது கிடையாது, எந்த குளிர் காலத்திலும் விட்டது கிடையாது, எந்த பனிக்காலத்திலும் விட்டது கிடையாது, எந்த மழை காலத்திலும் விட்டது கிடையாது. ஆனால் இன்றைக்கு சுபுகின் பரலை கூட நாம சரியான முறையில் நிறைவேற்றுவது இல்லை. ஒரு விஷயத்தை விளங்கணும்.
சுபுகினுடைய முன் சுன்னத்துக்கே அவ்வளவு முக்கியம் என்றால் சுபுகினுடைய பரலுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருப்பார்கள். இரண்டாவதாக சொல்லி காண்பித்தார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு வைப்பதை தங்கள் வாழ்க்கையில் விட்டதே கிடையாது. மாதந்தோறும் 3 நாட்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒன்று தொடர் நோன்பாக வைப்பார்கள், அல்லது விட்டு விட்டு வைக்கக்கூடிய நோன்பாக வைப்பார்கள். தொடர் நோன்பாக நாம் வைப்பதாக இருந்தால் பிறை 13, 14, 15 அல்லது 14, 15, 16 இந்த பிறைகளில் தொடர் நோன்பு நாம் வைக்க வேண்டும். விட்டு விட்டு வைப்பதாக இருந்தால் ஒரு திங்கள், ஒரு வியாழன் திங்கள் என விட்டு விட்டு நாம் நோன்பை வைத்துக் கொள்ளலாம். ஆக மாதத்தில் 3 நோன்பு வைப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டது கிடையாது. மூன்றாவது காரியம், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 9 நாட்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர் நோன்பு வைப்பார்கள். இந்த மாசம் நாம் இன்னும் எஞ்சிருக்கக்கூடிய 7 நாட்கள் நம்ம நோன்பாளியாக இருக்க வேண்டும். அப்படி நோன்பு வைப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளில் ஒன்றாக இருக்கிறது. நான்காவதாக சொன்னார்கள், துல்ஹஜ் பிறை 10 நோன்பு வைப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டது கிடையாது. நாம ஆஷூராவுடைய நோன்பு என்று சொல்கின்றோம் இல்லையா, இந்த ஆஷூராவினுடைய நோன்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டது கிடையாது. ஆஷூராவுடைய நோன்பு, இந்த நோன்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டது கிடையாது. அப்ப இந்த நோன்புக்களை நாம சரியான முறையில் நாம என்ன செய்கிறது, வைப்பது. இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய அமல்களில் எண்ணிலடங்காத அமல்களை நாம செய்வது நம் மீது சுன்னத்தாக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் தனக்கு உகந்த அடியார்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்கி கொண்டே இருக்கின்றான். எனவே இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 நாட்களை நாம் எந்த அளவிற்கு மேன்மையாகவும் சிறப்பாகவும் நன்மைகளில் கழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளில் நாம் கழிக்க வேண்டும். குறிப்பாக இந்த துல்ஹஜ் மாதத்திலே பெருநாள் அன்று நாம குர்பானி கொடுப்பது சுன்னத்தாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது இல்லையா? இந்த குர்பானி கொடுக்கக்கூடியவர்களுக்கென தனி பெரும் சிறப்புகளை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசைப்படுத்தி சொல்லி காமித்தார்கள். இந்த வாரத்திலே அந்த சிறப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். அடுத்த வாரத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம குர்பானியினுடைய சட்டங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம தெரிந்து கொள்வோம். குர்பானியை எப்படி கொடுக்கணும், அதை எப்படி பங்கு வைக்கணும், எப்படி அறுக்கணும், அறுக்கும் போது என்ன நிய்யத்து வைக்க வேண்டும், அதை பங்கிடுவது எப்படி, அதில் எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, அதனுடைய தோலை என்ன செய்வது என்பதை குறித்தான செய்திகளை வரக்கூடிய வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் நாம தெரிந்து கொள்வோம். குர்பானி கொடுப்பவர்களுக்கு நிறைய நன்மைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் முதன்மையாக சொல்லி காமித்தார்கள், குன்யத்து தாலிபீன் என்கின்ற ஒரு புத்தகத்திலே பாகம் 2 பக்கம் 77 இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய குர்பானி பிராணியை நல்ல முறையில் நீங்கள் அறுத்து கொடுத்து விடுங்கள். ஏனென்று சொன்னால் அந்த குர்பானி பிராணி தான் நாளை மறுமை நாளில் உங்களுடைய வாகனமாக உங்களுக்கு கிடைக்கும். குர்பானி நாம அறுத்து அதனுடைய கறிகளை பங்கு வைத்து நமக்கும் நம் குடும்பத்திற்கும் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கும் நாம பங்கிட்டு கொடுத்து முடிச்சிடுறோம். இது ஏதோ இந்த உலகத்தில் முடிந்து விடுகிறது, நாம் சாப்பிட்டு விட்டோம், 10 நாள் உப்பு கண்ணை போட்டு சாப்பிட்டோம், எண்ணெய் கறி வச்சு சாப்பிட்டோம், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டோம், அதோட குர்பானி முடிஞ்சு போச்சு நாம நினைக்கிறோம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் குர்பானி பிராணியை நல்ல முறையில் அறுத்து பங்கிடுங்கள், அதை நல்ல முறையில் நீங்கள் கொடுத்து விடுங்கள். ஏன் தெரியுமா? அந்த குர்பானி பிராணி தான் உங்களுக்கு மறுமை நாளில் வாகனமாக பயன்படும். இந்த உலகத்துல சாதாரணமான ஒரு 2 வீலர் வாகனம் வாங்கணும்னு சொன்னா குறைந்தபட்சம் இப்ப இருக்கக்கூடிய காலத்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் இல்லாம வாங்க முடியாது. முடியுமா?
ஒரு எக்ஸல் 100 வாங்குறதா இருந்தா கூட இன்னைக்கு எவ்வளவு தேவைப்படுது? குறைஞ்சது 70,000 80,000 ரூபாய்க்கு குறைய ஒரு வாகனம் வாங்க முடியாது. நாம வாங்கக்கூடிய குர்பானி குட்டி என்பது மறுமையினுடைய வாகனம், மறுமையில் நாம் பயணிக்கக்கூடிய ஒரு வாகனம். அந்த வாகனத்தை எப்படியெல்லாம் நாம் தேர்வு செய்ய வேண்டும்? இந்த உலகத்துல ஒரு வாகனம் வாங்குவதாக இருந்தா அதனுடைய வண்டி வெயிட் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு லோடு வைக்கலாம், அதனுடைய பெட்ரோல் டேங்க் எத்தனை லிட்டர் இருக்கு, 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா எவ்வளவு தூரம் ஓடும், எத்தனை வருஷம் கேரண்டி, எத்தனை வருஷம் வாரண்டி, எந்தெந்த ஷோரூம்ல போய் என்னென்னலாம் பார்த்து கடைசியா ஒரு வண்டியை வாங்கியிருந்தோம் இல்லையா? அப்போ மறுமையில் நமக்கு பயணிக்கக்கூடிய, மறுமையில் நமக்கு வாகனமாக பயன்படக்கூடிய அந்த குர்பானி குட்டியை நாம் எப்படியெல்லாம் பார்க்க வேண்டும்? அதனுடைய இடை அதிகமாக இருக்கிறதா, அது கொம்புகள் பெரிதாக இருக்கிறதா, நல்ல வளர்ந்ததாக இருக்கிறதா, நல்ல ரோமங்கள் இருக்கிறதா, நல்ல பற்கள் இருக்கிறதா, குறைகள் இல்லாமல் இருக்கிறதா, பார்க்க கம்பீரமாக இருக்கிறதா. பணம் இரண்டாவது, துட்டு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது அது இரண்டாவது. இப்படிதான் குர்பானி பார்க்கணும். ஆனா இது நம்ம அப்படி பார்க்கறது இல்ல. முதல்ல இவ்வளவு பணத்துக்குள்ள எது வருமோ அதை கொடுங்க. 12,000 ரூபாய்க்குள்ள ஒரு குட்டி இறக்குறது. அப்படிதான் முதல்ல அமௌண்ட்டை தான் நிர்ணயிக்கிறோம். அமௌண்ட் என்ன செய்யக்கூடாது? முதல்ல நிர்ணயிக்க கூடாது. இந்த அமௌண்ட்டுக்குள்ள நான் போய் வாங்கிட்டு வருவேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. நல்ல குட்டிகளை பார்த்து அது எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அது என்ன தொகை வருகிறதோ அதை கொடுத்துதான் வாங்கணுமே தவிர 15,000 ரூபாய்க்குள்ள சின்ன குட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, கொம்பு இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, கட்ட குட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, எடை குறைஞ்சதா இருந்தாலும் பரவாயில்ல, ஐயோ மெலிஞ்சு போறதா இருந்தாலும் பரவாயில்ல, வருஷம் வருஷம் கொடுத்த பேருக்கு குர்பானியை கொடுத்துட்டு போறேன்னு சொன்னா அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிப்பதில்லை. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்லிட்டான் தெரியுமா? லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வ திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய குர்பானி குட்டியினுடைய ரத்தங்களோ அந்த குர்பானி குட்டியினுடைய இறைச்சிகளோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. நீ அறுத்து பலியிடுறதுனால அல்லாஹ்வுக்கு ஒரு கஜானா நிறைய போவதில்லை. அல்லாஹ்விடத்தில் சென்றடைவதெல்லாம் உங்களுடைய எண்ணம், உங்களுடைய நீயத்து, உங்களுடைய இஹ்லாஸ், உங்களுடைய தக்வா தான் அல்லாஹ்ட்ட போய் சேருது. கஞ்சத்தனம் பிடிக்கிறதுல என்ன தக்வா இருக்கும்? பிசிறி பிசிறி கொடுக்கறதுல என்ன தக்வா இருக்கும்? பேருக்குன்னு கொடுக்கறதுல என்ன தக்வா இருக்கும்? மெச்சர்கள் கொடுக்கறதுல என்ன தக்குவா இருக்கும்? ஏதோ கடமையை நிறைவேற்றுறேன்னு கொடுக்கறதுல என்ன தக்குவா இருக்கும்? சகோதரர்களே, யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப உங்களுடைய எண்ணத்தை, உங்கள் தக்குவாவை அல்லாஹ் விரும்புகின்றான். அல்லாஹ்க்காக கொடுக்கறங்க எப்படினாலும் இல்லங்க, நல்ல குட்டியா கொடுப்பாங்க, சூப்பர் குட்டியா கொடுப்பாங்க, அப்படிதான் கொடுக்கணும். ஒரு ஆடு மேய்க்கிறவர்கிட்ட போய் கேட்டேன், என்ன வாப்பா எல்லா குட்டியுமே ரொம்ப சின்ன குட்டியாவே வச்சிருக்கீல, கொஞ்சம் பெரிய அளவுல உண்டான ஒரு குட்டிகள்லாம் இல்லையா? ஒரு 40 கிலோ 45 கிலோ 50 கிலோ வரா மாதிரியான ஒரு குட்டிகள்லாம் இல்லையா உங்கள்கிட்ட? அவர் சொன்னாங்க, அப்படி குட்டியெல்லாம் இருக்கு, அப்படி குட்டியெல்லாம் இருக்கு. ஆனா குர்பானியினுடைய குட்டியில அதை நான் நிப்பாட்டுறது இல்லை. அதெல்லாம் ஏதாவது பெரிய பணக்காரர்கள் கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கேட்டா அந்த குட்டியெல்லாம் கொடுத்துடுறது. ஏங்க அப்படி நிப்பாட்ட மாட்டீங்கன்னு கேட்டா வர்றவங்க எல்லாம் 15 16 ரேட்டை தான் சொல்றாங்களே தவிர குட்டி நல்லா இருக்கணும்னு யாருமே சொல்றது கிடையாது. அதனால இருக்கிற குட்டியை மட்டும்தான் நான் வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு ஆட்டு வியாபாரி கூட வரக்கூடியவங்க குட்டி எப்படின்னு இருக்கு பாக்குறது இல்ல, அதனுடைய பணத்தை நிர்ணயிச்சே வராங்க. இருக்கிற துட்டுக்கு எதையாவது கொடுத்துட்டு போயிடுறாங்க, நாங்களும் ஏற்றி அனுப்பிடுறோம். இதுக்கு பேரு தக்குவாவா? இதுக்கு பேரு இறையச்சமா? இப்படி நீங்க வாங்கக்கூடிய இந்த குட்டி உங்களுக்கு மறுமை நாளில் வாகனமாக நல்ல முறையில செயல்படுமா, பயணிக்குமா என்பதை நாம யோசித்து பார்க்க வேண்டும். நான் அடுத்தடுத்து சொல்லிக்கொண்டே இருப்பேன். குர்பானியை முடிந்த அளவிற்கு எல்லாரும் கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா குர்பானியுடைய சிறப்பை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணிலடங்காத செய்திகளை சொல்லி காமித்தார்கள். அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அறிவிப்பிலே குன்யத்து தாலிபீன் என்கின்ற புத்தகத்தினுடைய பாகம் 2 பக்கம் 78 ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள், யார் தன்னுடைய குர்பானி குட்டியை அறுப்பதற்கு நெருங்குகிறாரோ,
சொன்னாங்க, யார் தன்னுடைய குர்பானி குட்டியை அறுப்பதற்கு நெருங்குகிறாரோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை நிச்சயித்து விடுகின்றான். அவரை அல்லாஹ் சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கி வைத்து விடுகின்றான். குர்பானி யார் கொடுக்கிறீங்களோ அவர்கள்தான் குர்பானி குட்டியை பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுக்க வேண்டும். நீங்க குர்பானி குட்டியை அறுப்பதற்கு நெருங்கினாலே உங்களை அல்லாஹ் சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கி வைத்து விடுகின்றான். நம்மில் பலரிடத்தில் பல வழமை உண்டு. சில ஊர்களில் ஆலிம்சாதா வந்து அறுக்கணும், அப்படி ஒரு வழக்கம் இருக்கு. இன்னும் சில ஊர்களில் தான் பணம் கொடுத்து வாங்கி தன்னுடைய பெயரில் தான் குர்பானி கொடுப்பார், ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய வேறு யாரையாவது விட்டு அறுக்க சொல்வோம் என்கின்ற ஒரு பழக்கம் உண்டு. அப்ப யாரு குர்பானி கொடுக்கிறீங்களோ அவர்கள் தான் அந்த குட்டியை அறுக்க வேண்டும். அவருக்கு தான் அந்த நன்மை முழுமையாக போய் சேர வேண்டும். அப்ப நீங்க அறுக்க நெருங்கினால் அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கி வைத்து விடுகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, அறுக்கப்பட்ட அந்த குர்பானியினுடைய பிராணியின் கழுத்தில் இருந்து ஒரு சொட்டு ரத்தம் இந்த பூமியில் விழுவதற்கு முன்னால் அந்த மனிதனுடைய அனைத்து பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ். ஒரு சொட்டு ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்னால் அந்த மனிதனுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அடுத்து சொன்னார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த குட்டிக்காக அவர் அந்த குட்டியை அறுத்து பலியிட்டு அதை பங்கு வைத்து மற்றவர்களுக்கு அவர் கொடுக்கும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு சொர்க்கத்திலே மாளிகைகளை உருவாக்கி கொண்டே இருக்கின்றான். சொர்க்கத்தில் அவருக்கான இல்லங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான். நாளை மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் அவருக்காக அந்த குட்டியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிப்பாட்டி வைப்பான். அடுத்து சொன்னார்கள், அந்த குட்டியினுடைய உடம்பிலே எத்தனை முடிகள் இருக்கிறதோ அந்த முடியின் எண்ணிக்கை அளவுக்கு அவர் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவங்களை மன்னித்து விடுகின்றான். அந்த அளவிற்கு அவருக்கு அல்லாஹ் நன்மையை கொடுத்து விடுகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே குர்பானி கொடுக்கிறதுக்கு நாம எல்லாருமே என்ன செய்யணும்னு சொன்னா முயற்சி பண்ணணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே 10 வருடங்கள் வாழ்ந்தார்கள். மதீனாவில் இருந்த 10 வருடங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வருடம் கூட விடாமல் குர்பானி கொடுத்தார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி திருமதி என்கின்ற ஆதாரபூர்வமான நூலிலே பதிவு செய்யப்படுகிறது. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணில் அடங்காத சிறப்புகளை சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, யார் தன்னுடைய வீட்டிலே குர்பானி பிராணியை வாங்குவதற்காக வீட்டை விட்டு செல்கின்றாரோ அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுப்பான். குர்பானி குட்டியை வாங்கணும்னா நல்ல தேடி வாங்கணும். யார்கிட்ட நல்ல குட்டி இருக்கு, யார்கிட்ட நல்ல ஆரோக்கியமான குட்டி இருக்கு, நோய் இல்லாத குட்டி யார்கிட்ட இருக்கு, குறை இல்லாத குட்டி யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி தேடி வாங்குங்க. ஏன்னா நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 10 நன்மைகளை வழங்குகின்றான். அவருக்கு 10 பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுகின்றான். 10 விதமான அந்தஸ்தை நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்த்தி விடுகின்றான். அதே நேரத்திலே குர்பானி குட்டியை வாங்குவதற்காக யாரு பேரம் பேசுகின்றாரோ, அதுல போய் ரேட்டு பேசுறது, பேரம் பேசுறதுனா அவனுக்கும் நஷ்டம் இல்லாம நமக்கும் நஷ்டம் இல்லாம பேரம் பேசணும். நாமும் ஏமாந்துராம அவனும் ஏமாந்துராத அளவுக்கு பேரம் பேசணும். அதுதான் பேரம். கஞ்சதனம் முடிச்சுக்கிட்டு அவன் 10,000 சொன்ன 8,000 ரூபாய்க்கு கேட்டு 7,000 ரூபாய்க்கு கேட்டு 4,000 ரூபாய்க்கு வர்றதுக்கு பேரு பேரம் இல்ல. ஒரு நியாயமான ஒரு விலையை சொல்லி பேரம் பேசினால் அவர் பேசக்கூடிய அந்த பேரம் பேசுவதற்கு தஸ்பீஹ் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுக்குறான். ஏங்க ஒரு 500 ரூபாய் குறைங்க அப்படின்னு சொன்னா இவர் தஸ்பீஹ் செஞ்சாருன்னு நன்மை எழுதப்பட்டுரும். சரி பரவாயில்ல, முன்ன பின்ன ஒரு 200 ரூபாய் கூட வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா தஸ்பீஹ் செய்த நன்மை வழங்கப்படும். குர்பானி அறுக்கிறதுக்கு மட்டும் நன்மை இல்ல, அதை வாங்க போறதுக்கு நன்மை. அதற்காக பேரம் பேசும் போதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையை கொடுத்து விடுகின்றார். அந்த குர்பானி குட்டியை அவர் வாங்கி
அந்த குர்பானி குட்டிக்காக அவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் பகரமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 200 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதுகின்றான். ₹1 கொடுக்கிறோம்னு சொன்னா அது ₹1 பகரமாக எத்தனை நன்மை அல்லாஹ் எழுதுறான்? 700 நன்மைகளை அல்லாஹ் எழுதுகின்றான். அப்ப சாதாரணமா ஒரு 20,000 ரூபாய்க்கு நம்ம குட்டி வாங்கியிருக்கோம்னா இந்த 20,000 ரூபாய் 700 பெருக்கி பாருங்க எவ்வளவு வரும். எத்தனை லட்சம் நன்மைகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கின்றான். அப்ப பணம் அதிகமாக அதிகமாக அதனுடைய நன்மைகளும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த குர்பானி குட்டியை அவர் அறுப்பதற்காக கீழே படுக்க போட்டு விட்டால் அந்த குர்பானி குட்டி படுத்த இடத்திலிருந்து 7 பூமி அளவிற்கு அவர் பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விடுகின்றான். நாம இருக்கிறது முதல் பூமி, இதுக்கு கீழே ஒரு பூமி, அதுக்கு கீழே ஒரு பூமி, 7 பூமி இருக்கிறது. இந்த 7 பூமி அளவிற்கு ஒருவர் பாவம் செய்திருந்தாலும் கூட அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அதே நேரத்தில் குர்பானி குட்டியை அவர் அறுத்து விட்டார் என்று சொன்னால் அவருக்காக அந்த ஆட்டிலிருந்து சொட்டக்கூடிய ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திற்கு பகரமாக 10 மலக்குகளை அல்லாஹ் படைக்கின்றான். எத்தனை மலக்கு? 10 மலக்கு. ஒரு சொட்டு இரத்தத்திற்கு 10 மலக்குகளை அல்லாஹ் படைக்கின்றான். இந்த 10 மலக்குகளும் ஒவ்வொரு சொட்டுக்கு 10னா ஒரு ஆட்டுக்குட்டியில எத்தனை லிட்டர் ரத்தம் இருக்குதோ அத்தனை லிட்டர் கணக்கு வச்சு நம்ம மலக்குகளை கணக்கு வச்சுக்குவோம். அவ்வளவு படைக்கப்பட்ட அந்த மலக்குகளும் இந்த மனிதருக்காக கியாமத்து நாள் வரையிலும் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை துர்ரத்துன் நாசிஹீன் என்கின்ற நூலிலே நமக்கு பதிவு செய்து காமிக்கின்றார்கள். அதே நேரத்துல தாவூது நபி அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், உம்மத்தே முஹம்மதியாவில் ஒருவர் குர்பானி கொடுத்தால் அவருக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னார், அவர் கொடுக்கக்கூடிய குர்பானி குட்டியினுடைய ஒவ்வொரு ரோமங்களுக்கு பகரமாக நான் அவருக்கு 10 நன்மையை கொடுத்து 10 பாவங்களை மன்னித்து 10 விதமான அந்தஸ்துகளை நான் உயர்த்துகின்றேன். அவருக்காக சொர்க்கத்தில் ஹூரனின் பெண்களை வைக்கின்றேன். அவருக்காக சொர்க்கத்திலே மாளிகைகளை நான் எழுப்பிக் கொண்டே இருக்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமித்தான். அப்ப இந்த குர்பானி கொடுக்கிறதுல நமக்கு எண்ணிலடங்காத சிறப்புகளோ எண்ணிலடங்காத நன்மைகளோ நமக்கு கிடைக்க பெறுகிறது. குர்பானி முடிந்த அளவிற்கு நாம எல்லாரும் கொடுக்கணும். போன வருஷம் கொடுக்காதவங்க, இதுவரைக்கும் குர்பானியே கொடுக்கலன்னு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த வருஷம் குர்பானி கொடுக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ஒரு குர்பானி குட்டி வாங்குற அளவுக்கான ஒரு மாச வருமானம் அப்படிங்கிறது நம்ம எல்லார்ட்டையுமே இருக்கு. அது இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே மறுக்க முடியாது. ஒரு சராசரியா ஒரு மாசம் 20,000 சம்பாதிக்காம நாம இல்ல. நம்ம குடும்பத்துல ஒரு 4 பிள்ளைங்க இருக்குதுன்னு சொன்னா 2 பிள்ளைங்க எப்படி வேலைக்கு போகுது, வீட்டுல பெண்கள் வேலை செய்யறாங்க, எல்லா இடங்கள்லயும் இருந்து வருமானம் என்ன செய்யுது வருகிறது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே குர்பானி கொடுக்க முயற்சி செய்யணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள், எந்த ஒரு மனிதர் குர்பானி கொடுப்பதற்கான வசதி பெற்று குர்பானி கொடுக்கிறதுக்கான வசதிகள் இருந்தும் கூட பணம் செலவாகி விடுமோ என்கின்ற எண்ணத்தில் குர்பானி கொடுக்காமல் இருக்கின்றாரோ அவர் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம். 5 வக்து தொழுகைக்கு இல்ல, பெருநாள் தொழுகைக்கு. உடனே நான் குர்பானி கொடுக்கல, இனி மொத்தத்திலே வர வேண்டாம்னு சொல்லிட்டு நினைச்சிடக்கூடாது. மொத்தத்திலே ஆல்ரெடி வர்றதில்லை, அது வேற கதை, அதை இப்ப பேசக்கூடாது இல்லையா? பெருநாளைக்கு குர்பானி கொடுக்க சக்தி இருந்து பணம் இருந்து கொடுத்தா எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிற அளவுக்கு பணம் இருந்தா அவர் கண்டிப்பான முறையில் குர்பானி கொடுக்கணும். குர்பானி கொடுக்கலன்னா பெருநாளோட வராதீங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா கட் அண்ட் ரைட்டா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இப்னு மாஜா என்கின்ற நூலிலே 2123வது நபிமொழியாக பதிவு செய்யப்படுகிறது. இந்த நபிமொழியை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள். அப்ப முடிந்த அளவிற்கு குர்பானி கொடுக்கணும். இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவருக்கு குர்பானி கொடுக்கிறது வலிமை இருந்து குர்பானி கொடுக்கலையோ அவர் மௌத்தாக போகும்போது யகூதியாகவோ நசரானியாகவோ அவர் மௌத்தா போட்டோம், அவர்தான் ஒரு முஸ்லீமா மௌத்தா போறதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லலாம். அப்ப இன்னைக்கு நாம தொடர்ந்து நான் 3 வாரமா ஒரு தலைப்புல பேசுறேன்.
அந்த அந்த தலைப்புல இந்த வாரம் லாஸ்டா முடியும் போது சொல்லிடுறேன். அனாவசிய செலவு, அவசிய செலவு. தொடர்ந்து 3-4 வாரமா பேசியாச்சு, இது 5வது வாரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அனாவசிய செலவு செஞ்சிட்டோம். இப்ப குர்பானிங்கிறது அவசிய செலவு, நன்மையை தரக்கூடிய ஒரு செலவு, மறுமைக்கான செலவு, அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவதற்கான செலவு. நாமும் ஒரு முஸ்லிம் தான், அல்லாஹ்வுக்காக என்னாலும் தியாகம் செய்ய முடியும் என்று தியாக உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செலவு தான் இந்த குர்பானியின் செலவு. இதுல கஞ்சத்தனம் பிடிக்கிறது, நான் கொடுத்ததே இல்லை என்று சொல்வது, எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு என்று பொய் காரணங்களை சொல்லி குர்பானி கொடுப்பதை நாம தள்ளி போடக்கூடாது, தள்ளி போட கூடாது. ஆனா அதே நேரத்தில் இன்னொன்னு வழங்கணும். ஒரு ஆள் தொடர்ந்து 10 வருஷம் குர்பானி கொடுத்தாரு, 10 வருஷம் குர்பானி கொடுத்தாச்சு. திடீர்னு 10 வருஷம் கழிச்சு வாழ்க்கையில ரொம்ப வறுமை தலை தூக்கிருச்சு. வறுமை என்ன செஞ்சிருச்சு? தலை விரிச்சு ஆரம்பிச்சிருச்சு. கையில பணமே இல்ல. இந்த வருஷம் குர்பானி கொடுக்கறதுக்கான எந்த தகுதியுமே அவர்கிட்ட இல்ல, பணமே இல்ல கையில. இவர் என்ன செய்யறாருன்னா, நான் தொடர்ந்து குர்பானி கொடுத்துட்டேன், இந்த வருஷம் குர்பானி கொடுக்கலாம், அது ரொம்ப கேவலமா இருக்கும், ரொம்ப அது ஒரு மாதிரியா இருக்கும், எல்லாரும் எதிர்பார்த்திருப்பாங்க, அதனால நான் கடன் வாங்கி குர்பானி கொடுத்துருதேன் அப்படின்னு குர்பானி கொடுக்க கூடாது. இன்னும் பாதி பேர் ரொம்ப ஒரு சூட்சகமான கடன், என்னன்னா ஆடு வாங்குறது இப்ப ஆடை வாங்கிட்டேன் பிறகு திட்டம் கொடுப்பேன், இது கடன் இல்லையே அப்படின்னு என்ன செய்யறது, ரொம்ப அறிவுபூர்வமா என்ன செய்யறது, சொல்றது பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுக்கும் போது அது உங்க பணத்துல வாங்கின குட்டியா இருக்கணும், பணம் கொடுக்கப்படாத குட்டியாகவும் அது இருக்கக்கூடாது, இன்னொரு ஆள்கிட்ட கடன் வாங்கி கொடுத்த பணமாகவும் அந்த பணம் இருக்கக்கூடாது. உங்களுடைய உழைப்பிலிருந்து, உங்களுடைய வருமானத்திலிருந்து சேகரித்து வைத்து கொடுத்த பணத்தின் மூலமாக அந்த குர்பானி குட்டியை நாம கொடுக்கணும். அதே நேரத்துல சட்டங்கள் அடுத்த வாரம் சொல்லுவோம், ஏன்னா எப்பவுமே சொன்னா மறந்துடும். அப்புறம் வீட்டுக்கு போய் போன் அடிப்பியா, அது எதுமோ சொன்னீங்களா, அது என்னது, அது பெருநாள் காலில் நம்ம போய் எங்கேயாவது ஓதிட்டு இருப்போம், அப்ப அடிப்பாங்க, அஜத்து போன் அடிக்கடிக்கு எடுக்க மாட்டேங்கிய, ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்ட்டு இல்லை. அதனால என்ன செய்வோம்னா அடுத்த வாரம் சொன்னா மறக்காது. பெருநாள் இன்னைக்கு சனிக்கிழமை, சனிக்கிழமை பெருநாள், வெள்ளிக்கிழமை சொன்ன என்ன செய்யாது, மறக்காது என்பதனால அதனுடைய சட்டங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சொல்லுவோம். குறிப்பா சில சட்டங்களை நம்ம சொல்லிடுவோம், இப்பவுமே சொல்லிடுவோம். ஏன்னா புதுசா குர்பானி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க என்ன செய்யுங்க, ஆடை வாங்குங்க, மாடு வாங்குங்க, எது வாங்கினாலும் குறை இல்லாததாக என்ன செய்யுங்க வாங்குங்க. அதனுடைய வயசு வந்த ஆடா இருக்கிறதா என்று பாருங்க, கொம்பு உடையாததாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்க, அதே நேரத்துல குறைகள் இல்லாததாக இருக்கான்னு பாருங்க, மெலிந்ததாக இருக்கா இல்லாம இருக்கக்கூடியதாக பாருங்க. நீங்க ஒரு ஆடை நீங்க வந்து குர்பானி கொடுக்கலாம். ஆடாக இருந்தா ஒரு ஆடு வந்து ஒரு ஆளுக்கு தான் குர்பானி கொடுக்க முடியும், ஒரு ஆடு வாங்கி ஒரு ஆளுக்கு குர்பானி. அது மாதிரி ஒரு மாடாக இருந்தா அதையும் ஒரு ஆளுக்கு தான் குர்பானி கொடுக்கலாம். ஒரு ஒட்டகமாக இருந்தா என்ன செய்யலாம், 7 பேருக்காக வேண்டி நீங்க குர்பானி கொடுத்து கொள்ளலாம். அதே மாதிரி நீங்க வந்து ஆடு வாங்குறதாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு வருஷத்தினுடைய ஆடு, ஒரு வயசு என்ன செஞ்சிருக்கணும், ஆயிருக்கணும், அல்லது 2 வருஷம் என்ன செஞ்சிருக்கணும், ஆயிருக்கணும். எதுக்கு, செம்பரி ஆட்டுக்கு. செம்பரி ஆடு வாங்குறோமா இல்லையா, இந்த செம்பரி ஆடை வாங்கும் போது 1 வருஷ குட்டியா இருக்கணும் அல்லது 2 வருஷ குட்டியா இருக்கணும். வெள்ளாடு நீங்க வாங்குறதா இருந்தா 3 வருஷத்தினுடைய குட்டியாக அது என்ன செய்யணும், இருக்கணும். மாடு வாங்கி குர்பானி கொடுக்கறதா இருந்தா 5 வருஷத்தினுடைய மாடாக அது இருக்கணும். ஒட்டகமாக இருந்தா 7 வருஷத்துக்குள்ளதாக அது என்ன செய்யணும், இருக்கணும். கொடுக்கும் போது உலகையாவனுடைய குர்பானி கொடுக்கறேன்னு, சுண்ணத்தான குர்பானியை கொடுக்கறேன்னு நியத்தை வச்சுக்கங்க. குட்டி பிடிக்க போனீங்கன்னு சொன்னா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, நல்ல இடம் இருக்கான்னு பார்க்கணும். முதல்ல நல்ல இடம் இருக்கா அப்படின்னு பாருங்க. குறைஞ்சது ஒரு மாடு, ஒரு ஆடு வந்து அதிகபட்சமா எத்தனை கிலோ இருக்கும் யாருக்கா தெரியுமா, எனக்கு தெரியல. ஒரு 50 கிலோ வரைக்கும் இருக்குமா, உயிரோட அறுத்ததுக்கு பின்னாடி கேட்கல, உயிரோட ஒரு 50 கிலோ 40 கிலோ. நான் நேத்து பார்த்தது 44 கிலோ பை. மதுரையில இருந்து 1 மாசத்துக்கு முன்னாடி பிடிச்சிட்டு வந்த குட்டி 52 கிலோ. சரி, ஒரு 50 கிலோ இருக்கிறான். அங்க போயிட்டு எத்தனை கிலோ, 60 கிலோக்கு தேடக்கூடாது, 70 கிலோக்கு தேடக்கூடாது, அப்படி தேடினா அது மாடு. அதனால என்ன செய்யக்கூடாது, குறைஞ்சது ஒரு 30 கிலோக்கு மேல பாருங்க, உயிரோட
ஒரு 30 கிலோக்கு என்ன செய்யறது மேல பாக்குறது. ஏன்னா நீங்க ஒரு 40 கிலோ வாங்கினீங்கன்னு சொன்னாதான் குறைஞ்சது ஒரு 22 கிலோ 23 கிலோ கறியாவது என்ன செய்யும் கிடைக்கும். கால் கழிஞ்சு குடல் கழிஞ்சு தலை கழிஞ்சு அது கழிஞ்சு இது கழிஞ்சு நல்ல கறியா கிடைக்கிறதா ஒரு 20-22 கிலோ என்ன செய்யலாம் கிடைக்கலாம். அதே நேரத்துல ரோமங்கள் நல்ல புசு புசுன்னு ரோமம் இருக்கான்னு பாருங்க, கொம்பு உடையாத கொம்பா இருக்கான்னு பாருங்க, ஒரு 2-3 பல்லு போட்டிருக்கான்னு என்ன செய்யுங்க பாருங்க, எங்கேயும் வெட்டு காயங்கள் இல்லாம இருக்கான்னு பாருங்க. அது மாதிரி இப்ப மழை டைமா இருக்கு, சீசன் டக்குன்னு மாறிடுச்சு, இது இந்த கிளைமேட்டே கிடையாது இல்லையா, 15 நாளைக்கு முன்னாடி கிளைமேட் சேஞ்ச் ஆயிருச்சு. சளி வாந்தி லூஸ் மோஷன் இல்லாத குட்டிகளாக பாருங்க. இப்படி குட்டியை பார்த்து என்ன செய்யுங்க வாங்குங்க. அதிலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிடித்த கலர் என்னன்னு சொன்னா கருப்பு நிறத்துல படுக்கக்கூடிய இடங்கள் கருப்பு நிறமாகவும் மேல் வெள்ளை நிறமாகவும் இருக்கிறது பெருமானாருக்கு பிடித்த ஒரு குட்டியா இருக்கு. ஆடு படுக்கிற இடம் இருக்குல்ல அந்த இடத்துல கருப்பாகவும் மேல எல்லாம் வெள்ளையா இருந்தா அது ரசூலுல்லாஹ்வுக்கு பிடித்த ஒரு கலராக இருக்குது. அப்ப அப்படி ஒரு குட்டி என்ன செய்யுங்க வாங்கி இன்ஷா அல்லாஹ் நாம குர்பானி கொடுப்போம். யாரெல்லாம் இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய ஹஜ்ஜாக, மபரூரான ஹஜ்ஜாக, மக்பூலான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்குவாராக. யாரெல்லாம் குர்பானி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்களோ அந்த குர்பானி பிராணிகளினுடைய ஆரோக்கியத்தை அல்லாஹ் நீட்டி வைப்பானாக. அந்த குர்பானியை அல்லாஹ் முழுமையான முறையிலே கபூல் செய்வானாக. யாரெல்லாம் இந்த ஆண்டு புதிதாக குர்பானி கொடுக்க வேண்டும் என்று நிய்யத்து வைத்திருக்கின்றார்களோ அந்த நிய்யத்தின் பிரகாரம் குர்பானி கொடுக்கக்கூடிய நசீபினையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக.